இருக்கீங்களா? வெல்கம் பேக் மேம். நீங்க சொல்ற எல்லா மெத்தடையுமே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நீங்க சொல்றதுதான் நான் செய்யறேன். ஆனாலும் என்னால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியலையே. நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் மேம், ஐ அம் டூயிங் இட். ஆனாலும் என்னால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியவே இல்லை. என் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல. அப்படியே ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஐ அம் ரியலி ஃபெட் அப் மேம். எனக்கு இது சரிப்பட்டு வராதோன்னு தோணுது. ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அப் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிற பசங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான செஷன் தான் இது பசங்களா. பிகாஸ் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால நீங்க இந்த மைண்ட் செட்டுக்கு வரல. நீங்க 100% எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஆனா அதுல சின்ன சின்ன லேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த லேக் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சரி பண்ணோம்னா உங்களால உங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கண் கூட பார்க்க முடியும். அப்ப அது என்னென்ன லேக் பாயிண்ட்ஸ், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத. ஸோ எண்டு வரைக்கும் செஷனை கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபெட் அப் ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ராமச்சலாம் தட்டுறோம் தூக்குறோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க. செஷனை லைக் பண்ணி டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஐ நெவர் கிவ் அப் அப்படிங்கறத போடுங்க. அப்பதான் நீங்க கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இல்ல, யூ பீப்புள் ஆர் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க பண்றதுல எதெல்லாத்தையும் நீங்க தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிற லிஸ்ட் தான் பார்க்க போறோம். சோ பாயிண்ட் நம்பர் 1. Oh no. நான் படிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தங்க ஒன்னு சொன்னாங்க. உடனே நான் டக்குன்னு அதுக்கு மாறிட்டேன். 52 பேஜ் நம்பர் படிக்காத 78 பேஜ் நம்பர் படி அப்படின்னு இன்னொருத்தங்க சொன்னாங்க. நான் டக்குன்னு மாத்திட்டேன். காலையில படிக்காதுன்னு சொன்னாங்க, நைட்டு படிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை, உங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷனை நிறைய இன்புட்ஸ் வச்சுட்டு நீங்க மாத்திக்கிட்டே போகாதீங்க பசங்களா. இது உங்களை ஒரு டிசிஷன் மேக் பண்ண விடாம ஒரு டைலமாலே வச்சிருக்கும். அப்ப பிரைன் டைலமால இருந்துட்டே இருந்தது அப்படின்னா ஒரு கரெக்டான பாத்து அதனால சூஸ் பண்ண முடியாது. அண்ட் டைம் கம்மியா இருக்கிற சமயத்துல ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். ஒரு பர்டிகுலரான ஒரு அவுட்புட் எடுத்துக்கோங்க, ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. செகண்ட், oh no. ஆமா, அவங்க எடுக்கிறான் இது ஈஸி யூனிட், நான் 2 நிமிஷத்துல படிச்சிருவேன், ஐயோ இது வேண்டாப்பா, இந்த பையன் எனக்கு பார்த்தாவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சில சாப்டர்ஸை ஒதுக்குறதும் சில சாப்டர்ஸை ஈஸியா இருக்குங்கிற காரணத்தினால அசால்ட்டா விடுறதும் தான் இன்னொரு பெரிய பிரச்சனை. எஸ், ஏன்னா டிஃபிகல்ட்டா இருக்க யூனிட்டுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காமனான லாஜிக் தான். ஆனா அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரவுண்ட்ஸ்ல செயல்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிட் ஈஸியா இருக்குன்னா அதுல டிஃபிகல்ட் லெவல் क्वेश्चंस வரைக்கும் எடுக்க முடியும். அதுவே ஒரு யூனிட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அதுல ஈஸி லெவல் क्वेश्चंसும் உள்ள இருக்கும் பசங்களா. அதனால ப்ளீஸ் டோன்ட் கிரேட் யுவர் சாப்டர்ஸ். ஓகே, ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ்ல எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஈஸி சாப்டர் நான் கடைசி 10 நிமிஷத்துல படிச்சுக்குவேன், போறப்ப நான் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இது உங்களோட ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் பாயிண்ட், oh no. நீங்க ஒரு மாக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு क्वेश्चन உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த क्वेश्चन தெரியல அப்படின்னோடனே அதுலயே ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிறது, எனக்கு இதுவே தெரியலையே, பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு, எனக்கு இதுவே தெரியலையே, நான் எப்படி சரிப்பட்டு வருவேன், நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்க கான்ஃபிடன்ஸை டவுன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்படி பண்றனால உங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும் பசங்களா. ஏன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரு क्वेश्चनலயே முடிஞ்சிருச்சு. அடுத்த क्वेश्चनக்கு டைரக்ட் ஆன்சர் இருந்தாலும் சரி நம்ம பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணாது. புரியுதா? சோ டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் த क्वेश्चन பிகாஸ் நம்மளுக்கு ஒரு क्वेश्चन கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால மத்தவங்களுக்கு அது கஷ்டம்னு அர்த்தம் இல்ல. நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்கறதுனால மத்தவங்களுக்கு அது ஈஸியா இருக்குங்கிற அர்த்தம் இல்ல. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரிப்பரேஷன் தான். The fourth mistake, oh no. ஏன்னா நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு क्वेश्चनும் உங்க மார்க் டெஸ்ட்லயே ஆகட்டும், உங்க ரெகுலர் டெஸ்ட்லயே ஆகட்டும், அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन, ஒரு மாடல் ஆஃப் क्वेश्चन. அப்ப எனக்கு கரெக்ட்டா நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுறேன், அதனால எனக்கு இந்த क्वेश्चनலாம் தெரியாது, நான் விட்டுட்டு அடுத்தடுத்து எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல நீங்க क्वेश्चंस முடிக்கணும். அப்ப எனக்கு தெரியாத क्वेश्चंस நான் என்ன மேம் பண்றது அப்படின்னா 3 மணி நேரம் உங்க டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த क्वेश्चनலாம் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்துருமோ உங்க மார்க் டெஸ்ட்ல நீங்க விட்டு வச்சிருக்கீங்களோ அந்த क्वेश्चंस ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி அதை வர்க் பண்ணுங்க. ஓகே, அப்ப வர்க் பண்றப்ப இன்னொரு மாடல் ஆஃப் क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தெரியாம விடுறது அப்படிங்கறது கடைசி வரைக்கும் தெரியாமயே போயிடும் பசங்களா. அப்ப இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருங்க. நான் சொன்ன இவ்ளோ வெரைட்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூட என்ன பண்ணணும், ஐ நெவர் கிவ் அப் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஏதாச்சும் பண்ணணுங்கிறத சொல்லுங்க மேம், அப்பதான் எனக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருப்பீங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டூ இஸ் prioritizing your NCERT.
ரைட். நீங்க ஸ்டேட் போர்ட் பசங்களா இருந்தாலுமே சரி பசங்களா, அதெல்லாம் ஒரு மித்து தான். ஸ்டேட் போர்ட் பசங்களால கிளியர் பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஓகேவா? நீங்க என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் சம்மரி பேஜ படிச்சீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் டைப் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா அங்க இருந்து தான் டைரக்டா எடுக்கறாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா என்சிஆர்டி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹையர் வெயிட்டேஜஸ் இருக்கு. ஏன்னா சில யூனிட்ஸ்ல அந்த அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, அப்படியே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸை அவாய்ட் பண்ணவே கூடாது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா collaborating with your friends. எஸ், ஸோ கொலாபரேஷன் அப்படின்னாவே ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும் பசங்களா. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்துட்டு ரொம்ப எந்துவா படிக்கிறப்ப நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. வாடா படிச்சிடலாம், ஹாஃப் அன் ஹவர் டைம், இதை முடிச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்து கூட சேர்ந்து தானா சேர்ந்த கூட்டம் ஒன்று வரும், அமையும். ஓகே, அமைச்சுக்கோங்க. அதுல உட்காந்து மாத்தி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறப்ப டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற கண்டென்ட் எகைன் என்ன பண்ணும் பசங்களா, நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் செஷன் மாதிரி அப்படியே ஃபுல்லா பாட்டம் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மெமரியில பதிஞ்சிடும். அப்படி பதியறப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து அதை யோசிக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து அதை வந்து அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்றப்பையும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், பிராக்டிசிங் ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். எஸ், ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ்னா என்னது மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள், சம்மரைசிங். ஓகே, இப்ப டார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, இல்ல ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படிச்செல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிடுறப்ப டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதை மாதிரி நீங்க உங்க மைண்டுக்குள்ளார நீங்களே யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப again it will be a very good habit for your revision. ஓகேவா, உங்களுக்கு அதுவே ஒரு ரிவிஷனா மாறிடும். ஓகே, இந்த பக்கம் வந்தா 180 டிகிரி, இந்த பக்கம் போச்சுன்னா 0 டிகிரி அப்படின்னா நீங்க வச்சு படிக்கிறப்ப சொல்லி பார்த்துட்டே இருக்கிறப்ப அது அழகா வந்து உங்களுக்கு மனசுல இன்னும் பதிச்சு. ஓகே, பதியறது அப்படிங்கறத வேற, புரியறதுங்கிறத வேற. நான் சொன்ன இந்த டெக்னிக் பண்றப்ப பதியறதோட சேர்த்து உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகவும் செய்யும். ஏன்னா the fourth do's என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்சுவல் லேர்னிங். எஸ், ஸோ கான்செப்சுவல் லேர்னிங் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ண முடியும் பசங்களா, இன்க்ளூடிங் யுவர் நியூமரிக்கல்ஸ். ஓகே, அதனால கான்செப்சுவல் லேர்னிங் பண்ணுங்க. என்ன கான்செப்ட் இருக்கோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிங்க, கொஞ்சம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்க நீட் எக்ஸாமினேஷன் ரொம்பவே வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும் பசங்களா. அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து நீங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க டைம் மேனேஜ்மெண்ட். எஸ், நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறப்பையும் சரி, நீங்க கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்பையும் சரி, 45 கொஸ்டினுக்கு 1 hour அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம், ஒரு ஸ்டாப் கிளாக்கையோ ஒரு வாட்சையோ டைமரையோ பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா யூ பீப்புள் ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். புரியுதா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் சொல்றேன் பசங்களா, தட் இஸ் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிகாஸ் டூ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுதான் லாஸ்ட் மேஜர் பாயிண்ட். ஓகே, அப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி மேம் நான் அவாய்ட் பண்றது அப்படின்னா உங்க டோபமைன் லெவல ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. which means ரொம்ப வந்து வைபிங்கான பார்ட்டிஸ், மியூசிக், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சே நோ. ஓகே, அப்ப நம்ம மூளை ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிடாதா நான் டோபமைன் ரிலீஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த சமயத்துல நீங்க புக் எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா இதுவாச்சும் கிடைக்குதே, இதுலயாச்சும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சே நோ டு ஆல் யுவர் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஒரு சீரீஸ் தானே, ஒரு ஐபிஎல் மேட்ச் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூ பீப்புள் ஷுட் நாட் பி லைக் ரொம்ப அப்படியே வந்து லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் ஃபைனலி பசங்களா, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி டாக்டரா மாறி போன பசங்களோட ஒரு குட்டி குட்டி அவங்களோட இன்புட்ஸ். நான் உங்களுக்கு இன்னொன்னு பெஸ்டா என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ பீப்புள் ஆர் நாட் கோனா கிவ் அப் இல்லையா? அப்ப நீங்க அன்ஸ்டாப்பபிளா இருக்கிறதுக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்காக கேட்டுக்கங்க, நீங்களே கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீட்டுக்கு தேவையா? 1. செகண்ட், இது நான் பண்றதுனால என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா, எனக்கு இம்ப்ரூவைசேஷன் தெரியுமா? செகண்ட். தேர்ட், இது பண்ணாம விட்டுட்டேன்னா என்ன ஆகும் நீட்ல? அப்ப இந்த 3 கொஸ்டினையும் நீங்க கேட்கறது மூலமா உங்களுக்கு நீங்களே வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சுக்க முடியும் பசங்களா. ஸோ கிரியேட் யுவர் ஓன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, அது தெரியலன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த குட்டி குட்டி லேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கங்க, கண்டிப்பா இம்ப்ரூவைசேஷன் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன விதமான ஒரு வீடியோ வேணும், என்ன ஒரு குட்டி கன்சல்டிங் வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்காக நான் அதை எடுத்துட்டு வரேன். அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல I never give up அப்படிங்கறத போடுங்க. because you people are my unstoppable warriors. okay, all the very best பசங்களா, ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நாங்க இருக்கோம். and see you soon.